ஹாய் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பாண்டவ தூதர் பெருமாள் கோவில். நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா? அப்போ கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நின்ற பெருமாள் பார்த்துருப்போம், பள்ளி கொண்ட பெருமாளும் பார்த்துருப்போம். ஆனால் அமர்ந்த கோலத்தில், அதுவும் 25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் தான் மூலவராக இருக்கார். அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக தூது போன கிருஷ்ணரை துரியோதனன் அவமானப்படுத்திடுறாருங்க. அப்போது கிருஷ்ணர் விஸ்வரூப காட்சி அளிக்கிறாரு. அதுதான் இந்த 25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள். அதனால தான் இந்த கோவிலுக்கு பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சான். இந்த கோவிலில் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலில் நீங்கள் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் மட்டும்தாங்க அர்ச்சனையே பண்ணுறாங்க. இங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை சீட்டெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக கல்கண்டும் பழமும் நீங்கள் கொண்டு போனாலே அதை சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சாமியை வழிபாடு பண்ணதுக்கப்புறமா அந்த கல்கண்டையும் பழத்தையும் நம்ம 4 பேருக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பிரதட்சணம் பண்ணுறதுன்றது இங்கே ரொம்பவே சிறப்புங்க. நானும் ரோகிணி தாங்க. நான் அடிப்பிரதட்சணம் பண்ணேன். என்ன மாதிரியே அங்கே நிறைய பேர் அங்கே அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடல் ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க அங்கே பிரதட்சணம் பண்ணால் ரொம்பவே நல்லதாங்க. கோவிலுக்கு உள்ளே போன உடனே கொடிமரத்துக்கிட்ட பத்தியை ஏற்றிட்டு கோவிலை சுற்றி அடிப்பிரதட்சணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த பத்தி ஃபுல்லாக அணையிற வரை நீங்கள் அடி மேலே அடி வச்சு அடிப்பிரதட்சணம் பண்ணி முடிக்கணும். கோவிலுக்கு வெளியிலேயே பத்தி, பழம், துளசி மாலை, விளக்கு, பூவு எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 11 நெய் விளக்காக வாங்கிக்கோங்க. அடிப்பிரதட்சணம் பண்ணிவிட்டு விளக்கை ஏற்றிட்டு மூலவரை போய் தரிசனம் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் போகிற நாள் புதன்கிழமையாகவும் ரோகிணி நட்சத்திரமாகவும் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கோயில் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரையும், சாயந்தரமாக இருந்தால் 4 மணிலேருந்து 7:30 வரையும் கோவில் திறந்திருக்கும். ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் இந்த டயத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.